இன்று தங்களுடைய இலட்சியங்களை அடைய முடியாத ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழலிலே இந்த இனம் காணப்படுகிறது. ஆகவே இந்த இனம் மிக விரைவாக விடுதலை அடைய வேண்டும். எங்களுடைய மக்கள் தங்களுடைய மண்ணிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலே பலவிதமான உயிர்களை நாங்கள் விதைத்திருக்கின்றோம். இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 51 வருடங்களுக்கு முதல் தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற பொழுது 9 பேர் மரணமடைந்தார்கள், 50 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். மண்ணிலே தமிழர்களுக்கான ஒரு ஆராய்ச்சி மாநாடு தமிழர் பிரதேசத்திலே நடைபெறக்கூடாது என்பதிலே அப்பொழுது இருந்த அரசாங்கம் மிக தெளிவாக போலீசார் வந்து நீதியை இடையூறு செய்கின்றீர்கள் என்ற சாட்டை வைத்துக் கொண்டு பொதுமக்களை தாக்க தொடங்கி வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததன் விளைவாக மின்சார பயர்கள் அறந்து ஒட்டுமொத்தமாக 9 பேர் இந்த இடத்திலே சேவை කළදී අපි එතුමාගේ පවුලයට අපේ කනගාටුවේ ශෝකය ප්‍රකාශ කරමින් මනවතින්. ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමන්ට අවස්ථාව. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடும் மக்களோடு வாழுகின்ற களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த குமார வெல்கம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நந்தசேன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த டியூடர் குணசேகர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நினைக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள். நாடாளுமன்ற காலத்தில் இவர்கள் எங்களோடு பழகியவை, நாங்கள் அவர்களோடு பழகிய நாட்கள் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக குமார வெல்கமா அவர்கள் எங்களோடு மிக அந்யோன்யமாக பழகிய ஒரு நல்ல நண்பர். இந்த நாடாளுமன்ற காலத்திலே அவருடைய செயல்பாடுகள் எல்லோரையும் ஒரு சகோதரத்துவத்தோடு புழங்குகின்ற விதங்கள், ஒரு இடதுசாரித்துவ கொள்கையிலிருந்து ஆரம்பித்த அவருடைய அரசியல் பயணம் என்பது சிறப்பானதாக இருந்தது. அதனால் அவரை இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கொள்வதும் இந்த நாடாளுமன்றத்திலே அவர் பற்றி சில வார்த்தைகளை பேசுவதும் மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த 3 பேருடைய இழப்புகளும் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அவர்கள் தாங்கள் வாழ்ந்த மாவட்டங்களில் தங்களுடைய பணிகளை மிக செவ்வையாக செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலும் தங்களுடைய சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள். அதனை விட வெளிநாடுகளில் தூதுவர்களாக இருந்தும் கூட தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள். இவ்வாறானவர்களை நினைக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள். இந்த நாளிலே அவருடைய குடும்பம் சார்பாக வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே நேரம் எங்களுடைய நாட்டிலே இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 51 வருடங்களுக்கு முதல் தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற பொழுது 9 பேர் மரணமடைந்தார்கள், 50 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். மிக முக்கியமாக 15 வயது மாணவனாக இருந்த வேலுப்பிள்ளை கேசவராஜன், 26 வயசு பரம்சோதி சரவணபவன், 32 வயசு வைத்தியநாதன் யோகநாதன், 52 வயசு ஜோன் பிடலி சிங்மரிங்கம், 53 வயசு புலேந்திரன் அருளப்பு, 21 வயசு ராசதுரை சிவானந்தம், 26 வயது ராஜன் தேவரட்னம், 56 வயது சின்னத்துறை பொன்னத்துறை, இவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர், 14 வயசு மாணவன் சின்னத்தம்பி நந்தகுமார். இவர்கள் அல்பர்ட் துரியப்பா மேஜராக இருந்த பொழுது தமிழராட்சி மாநாடு இலங்கையிலே நடந்த அந்த யாழ்ப்பாண மண்ணிலே மிக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள். அவர்களுக்கான 51வது வருட நினைவு நாள் இன்றைய நாள். இந்த நாளிலே அவர்களையும் இந்த இடத்திலே நினைவிலே கொண்டு அந்த குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்.
கால் ஒரு பிஸி போடுங்க. அது போட இல்லாத சுரேஷ் தான் போடும். சுரேஷ் போடும். ரைட். சரி குட். தம்பி சரி. கட்டிக்கா இதே நாளிலே கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக இன்று ஒன்று கூடி நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம். இதனுடைய எண்ணம் என்னென்று சொன்னால், எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே பலவிதமான துன்ப துயரங்கள் நடைபெற்றதை உணராதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தலைமுறைக்கு இது எங்களுடைய ஒரு தமிழராட்சி மாநாட்டிலே நடந்த ஒரு துயரம். இன்றைக்கு 51வது ஆண்டிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்றைக்கு 7-8 தசாப்தங்களாக இதே இனம் தன்னுடைய உரிமைக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு விதமான விலைகளை கொடுத்து உயிர் தியாகங்கள், உடைமை மற்றும் பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை செய்து இன்று தங்களுடைய இலட்சியங்களை அடைய முடியாத ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழலிலே இந்த இனம் காணப்படுகிறது. ஆகவே இந்த இனம் மிக விரைவாக விடுதலை அடைய வேண்டும். எங்களுடைய மக்கள் தங்களுடைய மண்ணிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலே பலவிதமான உயிர்களை நாங்கள் விதைத்திருக்கின்றோம். ஆகவே இவர்களுடைய தியாகத்தோடு சேர்ந்து இங்கே இந்த மண்ணிலே புதையுண்ட அத்தனை வீரர்களுடைய எண்ணங்களும் நினைவாகும் வரை இந்த இன விடுதலை பயணம் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு இது நடத்தப்படும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். இவர்களுடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றியை பெறுவதாக. பாடசாலை சிறுவனாக என்னுடைய அவை இன்னும் எங்களுடைய கண்ணுக்களே பசுமையாக இருக்கின்றன. மிக பல்லாயிரக்கணக்கான இல்லை 52 வருஷம் போனாலும் கூட ஓட்டு வந்த செய்திகளை போடுறேன். புதிய தலைமுறை போய் சொல்லி வராத கடந்து வந்த பாதைகளை போதிய அளவுக்கு தெரிந்து கொள்ளவில்லை. அவற்றை புதிய தலைமுறைக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நான் தம்பி மாவட்டம் தாண்டி போக மாட்டேன். அழகம் இல்லை. அங்கே அவனை வந்துருக்கலாம். நாங்கள் அதெல்லாம் பிரிக்கக்கூடாது. நாய்களிலெல்லாம் கூடாது. நான் பார்ப்போம். ஆயுத போராட்டத்திற்கு இளைஞர்கள் மிக முக்கியம். அத்திவாரக்கல் ஆயுத போராட்டம் இங்கே நடப்பதற்கு ஒரு அத்திவாரக்கல் மாதிரி நடந்த விஷயம் இந்த உள்ளாராட்சி மாநாட்டில் மிக பெருமளவு இளைஞர்களை அந்த இந்த செல்வம் செலுத்தியது. அதன் விளைவாகத்தான் மிகப்பெரிய ஆயுத போராட்டம் தெரியும். ஆகவே இன்றைக்கு 51 ஆண்டுகள் 55 ஆண்டுகள் கழித்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு பாரல்களை நாங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக உறுதியான
ஒற்றுமையை உருவாக்கி இந்த இழந்த உயிர்கள் அனைத்துக்கும் ஒரு அர்த்தத்தை உருவாக்க வேண்டும் இந்த இடத்தில் எங்களை கூறி நாங்கள் தொடர்ந்து வருஷம் இதை நடத்தி கொண்டு ஏதாவது பேசிக்கொண்டே போகாமல் இதை நாங்கள் அர்த்த புஷ்டியான ஒரு விடயமாக எடுத்து ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு ஒற்றுமையை உருவாக்கி நாங்கள் அந்த தீர்வை காண வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய புதிய தலைமுறையும் சரி அடுத்த தலைமுறையும் சரி இதை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது அந்த செல்வாவுடைய கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லிட்டு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அதை விட்டு செல்லக்கூடாது, நாங்கள் அதை விட்டு செல்லக்கூடாது, நாங்களே தீர்வு கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி நான் இருந்தபோது இதனை பேசிக்கொண்டே மீண்டும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இதே மாதிரி பேசிக் கொண்டிருக்காங்க. உறுதியான செயற்பாடுகளுக்காக இந்த இழப்புகள் அனைத்துக்கும் உண்மையான ஒரு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அதை பற்றி நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்று கூறி எல்லாரும் கூறினது போல இந்த தமிழராட்சி மகாநாடு தொடர்பாக இந்த இறுதி நாளிலே காவு கொள்ளப்பட்ட அப்பாவி குடும்பங்களை நினைவு அஞ்சலி செய்கின்ற ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. உண்மையாக இந்த நினைவஞ்சலியிலே அல்லது அந்த நிகழ்விலே பல விடயங்கள் ஒத்துழைக்கின்றன. தமிழராட்சி மாநாடு, உலகத் தமிழராட்சி மாநாடு, அதுக்கு முந்தைய மாநாடு மலேசியாவிலே நடந்தது. இந்த மண்ணிலே தமிழர்களுக்கான ஒரு ஆராய்ச்சி மாநாடு தமிழர் பிரதேசத்திலே நடைபெறக்கூடாது என்பதிலே அப்பொழுது இருந்த அரசாங்கம் மிக தெளிவாக அதனாலே அதற்கு வழங்கக்கூடிய அனுமதியும் மறுக்கப்பட்டிருந்தது. அந்த மறுதளிப்பை எதிர்த்துத்தான் இங்கே இந்த மாநாடு நடந்தது. அது இன்றே பார்க்கின்ற பொழுது இந்த தெற்கத்திய ஆதிக்கம் தமிழர் விரோத செயல்பாடு மிக தெளிவாக இடம்பெறுகிறது. அதில் நாங்கள் எங்களுடைய மக்களும் அன்புக்குரிய சிதாபன் அவர்கள் போல நாங்கள் எந்த திசை மாறி போகின்ற ஒன்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருக்கிறோம். இன்று இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெற்கத்திய தலைமைகளுக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறார்கள். இதே உண்மையாக வரலாற்றை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைவாக இருக்கிறது. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தலைமைத்துவம் எங்களுடைய மக்களுடைய பிரதித்துவம் எங்களுடைய தலைமைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர தெற்கத்திய தலைமைக்கு உட்பட்டதாக இருக்கிறது மிக மோசமான இதற்காக போராடிய இந்த தமிழ் ஆராய்ச்சியை மாநாட்டை நடாத்தியவர்களே அரசாங்கத்தை எதிர்த்து தான் போராடி இந்த மண்ணிலே இந்த மாநாட்டை நடாத்தினார்கள். அதற்காக பேர்ந்த ஆயுத உண்மையாக இந்த 74ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடந்த நிகழ்வுதான் எங்களுடைய தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது. தற்காப்பு போராட்டம் நாங்கள் தொடர்ந்து 30 வருடம் நடைபெற்ற தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது இந்த நிகழ்வு தான். இதற்கு பின்னாலே தான் ஆயுத போராட்டங்கள் பரிணமித்தன. ஆகவே அது எல்லாவற்றையும் எங்களுடைய மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேலும் தெற்கத்திய தலைமைக்கு பின்னாலே போகாமல் தமிழ் தலைமைகள் எதுவாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள், தமிழ் தலைமைகளுக்கு பின்னாலே அவர்களை ஆதரிக்க வேண்டும். எங்களுடைய அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் மீள் பரிசீலனை செய்யும். இனிமேல் வருகின்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் வருகின்றன. தமிழ் தேசியத்தோடு பலமாக நிற்கின்ற நிலைக்கு மக்கள் உள்ளாய்வு செய்ய வேண்டும். இத்தனை பாதகமான அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய போராளிகள் இவர்களை போன்ற இந்த 11 பேரும் போராளிகள் அல்ல, அவர்கள் வெறும் பொதுமக்கள். ஆகவே அப்படியான பல கொலைகள் நடந்திருக்கின்றன. இவை நினைவுகூர்ந்து ஒரு மாற்று சிந்தனையை மீளாய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மக்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இந்த நிகழ்விலே அஞ்சலி செலுத்துகின்ற அத்தனை ஆத்மாக்களும் அமைதி பெற வேண்டும் என்று பிரார்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.
கொஞ்சம் உயரமான சரி கொள்ளுங்க. சரி. ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்வுகள் போது நடைபெற்ற ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் வீரசிங்க மண்டபத்துக்கு எதிரே அந்த நிகழ்ச்சியை நடத்த முற்பட்ட பொழுது யாழ்ப்பாண நகர மண்டபத்தை மேயர் அல்புரம் துரையப்பா கொடுக்க மறுத்து கூட்டப்பட்ட காரணத்தால் இந்த திறந்த வழியிலே நடைபெற்ற பொழுது போலீசார் வந்து நீதியை இடையூறு செய்கின்றீர்கள் என்ற சாட்டை வைத்துக் கொண்டு பொதுமக்களை தாக்க தொடங்கி வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததன் விளைவாக மின்சார வயர்கள் அறந்து ஒட்டுமொத்தமாக 9 பேர் இந்த இடத்திலே மரணமானார்கள். மாநாட்டில் மொத்தம் 11 பேர் மரணமானார்கள். இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு 51வது ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்பட வருகின்ற 2000ஆம் ஆண்டிலே இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட அது பின்னர் அது சாத்தியமாகியது. இன்றைக்கும் நாங்கள் வெறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல, தமிழ் இனத்தினுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் தரப்புகளும் சேர்ந்து, அது மாத்திரமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதேபோல் இந்தியாவிலே தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையை ஒரு பூரண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சமஸ்தி என்று 75 ஆண்டுகள் பேசி நினைத்து விட்டோம். மீண்டும் சமஸ்தியை பற்றி கேட்பதிலே அர்த்தமில்லை. நாங்கள் பூரண சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பூரண சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இனப்பிரச்சனை தீர்வுக்கு சாத்தியம் வரும். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை இன்றைய நினைவேந்தல் நேரத்திலே அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அந்த இறந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவஞ்சலியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி என்பது இது
பொதுவான கட்சி சார்ந்த விடயங்கள் அல்ல. இது இடத்துக்கான ஒரு நினைவேந்தராக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரியாக 51 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே இடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு துயரமிக்க சம்பவத்துக்காக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். தமிழ் தேசிய இனம் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது எப்படியான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்ததோ அதை விட பல மடங்கு நெருக்கடிகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு நடாத்தி கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இப்படியான நிகழ்வுகள் ஏன் நடைபெற்றது, எப்படியான சந்தர்ப்பங்களில் எப்படியான சூழ்நிலைகளில் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றன என்கிற அந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் எவ்வளவு பலவீனமான முறையிலே கடத்தி சென்றிருக்கிறோம் என்பதற்கு பல சான்றுகளை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக கடந்த மக்களுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய விருப்பங்கள் எப்படியானதாக இருந்திருக்கிறது என்பது கூட மிகச்சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மிக மோசமான பின்னடைவை தமிழ் தேசியம் பேசுகிற, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற தரப்புகள் எதிர்கொண்டன என்றால் அதற்கு நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடியால் நடந்த விடயங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களை சரியான வகையிலே இளைய தலைமுறையை வழிநடத்த வேண்டிய அல்லது இந்த விடயங்களை ஊடுகடத்த வேண்டிய ஒரு வரலாற்று கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொண்டு நடைபெற்ற தோல்வியை அத்துணை தரப்புகளும் ஏற்றுக்கொண்டு இந்த விடயங்களிலே ஒன்றுபட்டு இந்த விடயங்களை முன்னகற்றுவதற்கு நாங்கள் அத்துணை பேரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். 50 வருடங்கள் கழிந்துவிட்டது. 50 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தில் நடந்த அந்த நிகழ்வு இன்றும் எங்களை போன்ற சிலரது மனத்திலே ஆழமாக பதிந்திருக்கிற விஷயம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். தானாகவே கூடிய கூட்டம். இன்று போல் இல்லாமல் அன்று உணர்வுடன் மக்கள் மிக தொகையாக அங்கு கூடுகின்ற நிகழ்ச்சிகளிலே இதுவும் ஒன்றாக இந்தியாவிற்கு ஜனார்த்தனம் வந்திருந்தால் அவர் வருகிறார் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த யுத்தத்திற்கான முயற்சிகளை ஒடிசார் எடுத்திருந்தார்கள். அந்த யுத்தத்தை முயற்சியிலே இந்த இடத்திலே இழப்பு தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் ஆயுத போராட்டத்தின் ஒரு ஆரம்பமாக அதன் பிறகுதான் ஆயுத போராட்டம் தூய்மையடைந்து உலகமே பார்த்து இயக்கிற அளவுக்கு அந்த ஆயுத போராட்டம் எடுக்கப்பட்டது. பல இயக்கங்களிடையே மோதல்கள் இப்படியாக இருந்திருந்தாலும் அந்த ஆயுத போராட்டம் மக்களுடைய முடிவை நோக்கி போகும் என்று மக்கள் நம்பினார்கள். அதன் பிறகு ஆயுத போராட்டம் முடிந்தபின்பு இன்று நாங்கள் சாத்திக ரீதியிலே பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வை அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை சிலருக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த நம்பிக்கை கூட இன்று தமிழ் மக்கள் என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலமாகவே இது இருக்கின்றது. நாங்கள் முக்கியமாக ஒற்றுமைப்பட வேண்டும். எல்லாரும் இந்த தமிழ் தேசிய படத்திலே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒற்றுமை
ஒரு பலமாக இருக்கும். அந்த பலத்தை கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை, தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை காண்பதற்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பட வேண்டும். அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இன்று இருக்கின்ற நிலையிலே வடக்கு கிழக்கை பார்க்கின்ற போது, கிழக்கை விட்டாலும் கூட கிழக்கிலே தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நின்றுள்ளார்கள். வடக்கிலே அவர்கள் சிங்கள தேசிய கட்சிக்கும் வாக்களித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் என்றால் 2 பேர் தான் இங்கிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இன்று வரையிலே தமிழ் தேசியத்தின் ஒரு அடிப்படை இடமாகவே பார்க்கப்பட்டது. முக்கியமான இடமாக தமிழ் தேசியத்திற்காக நிற்கின்ற இடமாகவே என்றுமே பார்க்கப்பட்டது யாழ்ப்பாணம் என்று சொல்கின்ற போது. இங்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே கூட அவர்கள் யாழ்ப்பாணம் என்றுதான் இந்த விஷயத்தை கதைப்பார்கள். தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, மலையகத்தில் வந்து சொந்தமான ஐயா கூட அவர் வடகிழக்கு என்று சொல்ல மாட்டார், யாழ்ப்பாணம் என்று சொல்லுவார். இப்படியான ஒரு நிலையிலே யாழ்ப்பாணம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை என்று கண்டிருக்கின்றது. இதை நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக நின்று மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். கட்டியெழுப்பி தமிழ் தேசிய போராட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். சாத்வீக ரீதியிலே நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு முதலிலே எங்களுடைய ஒற்றுமையை கட்ட வேண்டும். அதை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இதுவரை காலமும் தங்களுடைய உயரை, இந்த 9 பேர் மாத்திரமல்ல, இந்த 11 பேரும் மாத்திரமல்ல, இதுவரை காலம் தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவரும் விருப்பமும் அதுவாகவே இருக்கும் என்று அவர்களுடைய விருப்பங்கள். ஆகவே அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். ගරු සුජීව සේනසිංහ මහත්මයා. බොහොම ස්තුතියි සභාපතිතුමනි. අද මන්ත්‍රීවරු 3 දෙනෙක් වෙනුවෙන් ශෝකය පළ කරන අවස්ථාවේදී කුමාර වෙල්ගම් මැතිතුමා බොහෝ කාලයක් දේශපාලනය කරේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සමාජිකයෙක් හැටියට, එහෙම නැත්නම් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය පංගුකාරයෙක් වෙච්ච සන්ධානයක සමාජිකයෙක් හැටියට. අපි එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ හැටියට එතුමාට විරුද්ධව දීර්ඝ කාලයක් දේශපාලනය කරා. නමුත් පළවෙනි වතාවට 2020 පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී එතුමාටත් මටත් සමගි ජන බලවේගයේ අපේක්ෂකයන් හැටියට කටයුතු කරන්න අවස්ථාව ලැබුණා. සමගි ජන බලවේගයේ කළුතර දිස්ත්‍රික් නායකයා හැටියට එතුමාට වඩා වයසින් සහ දේශපාලනයෙන් කනිෂ්ඨයෙක් වෙච්ච මගේ නායකත්වයේ පිළි අරගෙන සුහදව ඒ දේශපාලන කටයුතු කරන්නට එතුමා නිහතමානී වුණු බව මම ආදරයෙන් මතක් කරන්න කැමතියි. ජනතාවගේ ආදරයත් ගෞරවයත් නිසා එතුමාට මේ මැතිවරණයේදී ඉහළින්ම ජයග්‍රහණය කිරීමට හැකියාව ලැබුණා. ඉන් පසුව එතුමා තමගේ මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් වගකීමත්, ජ්‍යෙෂ්ඨ දේශපාලනඥයෙක් වශයෙන් වගකීමත් ඉටු කරමින් සිටින අතරතුර තමයි අවාසනාවන්ත විදිහට එතුමාට ප්‍රහාරයකට ලක් වෙන්න සිද්ධ වුණේ. එතුමාගේ වරදක් නිසා නෙමෙයි. ඒ අරගල කරුවෝ හිටපු අරමුණේමයි වෙල්ගම් මැතිතුමත් හිටියේ. අරගල කරුවන්ගේ අදහස්මයි වෙල්ගම් මැතිතුමටත් තිබුණේ. අරගල කරුවන්ට කලින් ඒ අදහස රටට ප්‍රකාශ කරපු කෙනා තමයි වෙල්ගම් මැතිතුමා. නමුත් අවාසනාවකට අරගල කරුවන් අතින් ඇති වුණු පීඩාවන් නිසා ශාරීරිකවත් මානසිකවත් එතුමට දුක් විඳින්න සිද්ධ වුණා. අපි ඉතාමත්ම කනගාටු වෙනවා රටට වැඩක් කරපු අපේ ආදරණීය ජ්‍යෙෂ්ඨ මිතුරා එවැනි අවාසනාවන්ත තත්වයකට පත්වීම ගැන. ඉන් පසුවත් එතුමා ඉතාම ධෛර්යමත්ව මුහුණ දුන්නා. තමන්ට පහර දුන්න අයට පවා, හේතුවක් නැතුව පහර දුන්න අයට පවා මෛත්‍රී කළා.
ඒ තරුණයන් නොමග ගිය තරුණයන් බව එතුමා විශ්වාස කරා. ඔවුන්ට එරෙහිව පෞද්ගලික වෛරයක් කවදක්වත් ප්‍රකට කරේ නැහැ. මට හමු වුණු අවස්ථා කීපයකදීම මම එතුමාට කනගාටු ප්‍රකාශ කරන අවස්ථාවල එතුමා කිව්වේ මොනව කරන්නද මං ගැනවත් රටේ දේශපාලනය ගැනවත් අපේ දේශපාලනය ගැනවත් නොදන්න මේ කණ්ඩායම් එදා හැසිරිච්ච විදිහ ගැන අපි ඔවුන්ට සමාව දිවිය යුතුයි කියලා. මේ රටේ දේශපාලනයේ වෙනසක් ඇති විය යුතු කියලා එතුමා විශ්වාස කරා. මේ පාර්ලිමේන්තුවේ අවසාන වතාවට කරපු කතාවල පවා එතුමා හිටියේ මේ වෙනසක් පිළිබඳ හැඟීම්. කෙසේ වෙතත් අවාසනාවන්ත විදිහට එතුමාට අපි නොපෙතු අවස්ථාවක අප අතරින් වෙන්වන්නට සිදු වුණා.